ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சம்பள நாள் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து மனைவி கையில் கொடுக்குறாரு. இருந்தாலும் அந்த பொண்ணு பலார்னு அறையிறாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய பேக் பிஞ்சு போயிடுச்சு. அதனால 1000 ரூபா போட்டு புது பேக்கை வாங்கிட்டு வந்திருக்காரு. மனைவி கிட்ட கேட்காம இது ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு அவர் கேட்ட உடனே அவருடைய மாமியாரு, ஆமா இவர் பெரிய லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, புது பேக்கு புது பைக்கு புது ட்ரெஸ் இருந்தாதான் வேலைக்கு போவார்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க. உன் புருஷன் பண்றதெல்லாம் சரியானு சொல்லி தன்னுடைய பொண்ணு கிட்ட கேட்கறாங்க. பாவங்க அவர் அங்கேருந்து உள்ள போயிறாரு. ஆக்சுவலா இவர் இந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டிலே செட்டில் ஆயிட்டாரு. அடுத்த நாள் தன்னுடைய மனைவி கிட்ட 500 ரூபா செலவுக்காக பணம் கேட்கிறாரு. ஒரு மாசத்துக்கு உன் செலவுக்கு 1000 ரூபா தான், அதுவே புது பேக் வாங்கி காலி பண்ணிட்ட, இதுக்கப்புறம் உன் செலவுக்கு பணம் கிடையாதுன்னு சொல்லி அவரை மீண்டும் மீண்டும் கேவலப்படுத்துறாங்க. அவரு லவ் பண்ண பொண்ணுக்காக எவ்வளவோ பொறுத்து போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு இதை புரிஞ்சிக்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. ஒரு காலத்துல நீ என்கிட்ட லவ் மட்டுமே எதிர்பார்த்த, ஆனா இப்ப பணத்தை மட்டுமே எதிர்பார்க்கிற, இதுக்கப்புறமும் மானம் கெட்டு உன் வீட்டுல இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்த அவருடைய மாமனார், ஒரு நல்ல மனுஷனை காயப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் மட்டும் தான் மிச்சமா இந்த வீட்டுல இருக்கேன், என்னையும் வீட்டை விட்டு அனுப்பிடுங்கன்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு.